புதிய கட்சி தொடங்கிய தனுஷ். உறுப்பினர் சேர்க்கை ஸ்டார்ட். செமஸ்பீல்ல நற்பணி மன்றம். கொடிப்பட நடிகர் தனுஷ் அரசியல்ல புதிய கட்சியை தொடங்கி அரசியல்ல முழுமையாக தொப்புன்னு குதிக்கும் கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நடிகர் தனுஷ் சமீபத்தில் தனது நற்பணி மன்றத்திற்கு கொடியை அறிமுகம் செய்து இருந்த நிலையில் தற்போது அடுத்த கட்ட நகர்வாக நற்பணி மன்றத்திற்கு தொகுதி வாரியாக உறுப்பினர்கள் சேர்க்கையை தீவிரப்படுத்தி உள்ளதாக தெரியுது. கோவை மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளுக்கு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக தனுஷ் நற்பணி மன்றம் சார்பாக அறிவிப்பு வெளியாகியிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது. கட்சி தொடங்கிய 2 ஆண்டில் விஜய் ஆட்சியை பிடித்திருப்பதால் திரைத்துறையில் அரசியல் கனவுடன் காத்திருந்த நடிகர்களுக்கு விஜயின் வெற்றி நம்பிக்கையை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தான் நடிகர் தனுஷ் தனது நற்பணி மன்றத்திற்கு கடந்த சில வாரங்களுக்கு கொடி ஒன்றை அறிமுகம் செய்தார். அதே போல தனது பிறந்தநாளை முன்னிட்டு கல்லூரி மைதானம் ஒன்றில் பிரம்மாண்டமாக நலத்திட்ட உதவிகளை செய்தார். அதில் தனுஷ் பேசிய பேச்சுக்களும் அரசியலுக்கு அவர் வருவதை உறுதி செய்யும் விதமாக ஆணித்தனமாக அவரது ரசிகர்கள் மனதில் பதிந்தது. நலத்திட்ட நிகழ்ச்சிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய தனுஷ், இங்கே இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம், நம் ஒற்றுமைக்கு பெரிய சக்தி உண்டு, அதற்கு நோக்கமும் உண்டு, சும்மா வந்தோம் புகைப்படம் எடுத்தோம் என்று இருக்காமல் உங்களை சுற்றி உள்ளவர்கள் சிக்கலில் இருந்தால் உதவுங்க, அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்யுங்க, அதற்கு எல்லாரும் கைகோர்க்க வேண்டும், நீங்கள் அதனை செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று பேசியிருந்தார். தனுஷின் பிறந்தநாளை முன்னிட்டு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை சுற்றிலும் கட் அவுட்டுகள், போஸ்டர்கள் என அவரது நற்பணி மன்றத்தினர் ஆரவாரமாக சிறப்பாக செய்திருந்தனர். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தனுஷ் நிச்சயம் விரைவில் அரசியல் கட்சி தொடங்க வாய்ப்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் பலரும் விவாதித்தனர். இந்த சூழலில் தான் தனுஷ் அரசியல் களத்தை நோக்கிய காய் நகர்த்துவதை ஒரு உறுதி செய்யும் விதமாக புதிய அறிவிப்பு ஒன்று அவரது நற்பணி மன்றம் சார்பில் வெளியாகியிருக்கு. அதாவது சட்டமன்ற தொகுதி வாரியாக உறுப்பினர்களை சேர்க்க தனுஷ் அறிவுறுத்தி இருப்பதாக அவரது நற்பணி மன்றம் சார்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி, கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி, கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி, கோவை சூலூர் சட்டமன்ற தொகுதி, கோவை மேட்டுப்பாளையம் தொகுதி ஆகிய 5 தொகுதிகளுக்கு உள்ளிட்ட தலைவர் தனுஷ் நற்பணி இயக்கம் தொடங்கவும் உறுப்பினர்களை சேர்க்கவும் கோவை மாவட்ட தலைவரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தனுஷ் நற்பணி இயக்கத்தின் இந்த அறிவிப்பு அவரது அரசியல் நகர்வை வேகப்படுத்துவது போல அமைந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தரப்பில் பேசப்படுது. கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் திமுக வென்ற கோவை தெற்கு தொகுதி இந்த லிஸ்ட்டில் இடம்பெறல. தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய 5 தொகுதிகளும் தாவேக்க வென்ற தொகுதிகளாகும். முதல் கட்ட அறிவிப்பு என்றாலும் கூட உறுப்பினர்கள் சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்று தனுஷ் நற்பணி இயக்கம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கும் 5 தொகுதிகளிலையும் தாவேக்க வென்ற தொகுதிகள் என்பதும் அரசியல் வட்டாரத்தில் கவனம் ஈர்த்திருக்குது. போகிற போக்க பார்த்தா சினிமாவில் இருக்கும் நண்டு சிண்டெல்லாம் அரசியலுக்கு வரும் என்கிறார்கள் அரசியல் அனுபவம் கொண்ட அரசியல் ஆசான்கள். ஆக வேங்கை தனுஷ் அரசியலில் குதித்து விஜய்க்கு சவாலாக அரசியலில் அமர்ந்து ஆட்சி செய்வாரா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுபோல் கொடி பறக்குது வேட்டக்கார வரதை பார்த்து கொலை நடுங்குது அப்படி தனுஷ் அரசியலில் குதிப்பதை பார்த்து விஜய் நடுங்குவாரா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்று நண்டு சிண்டு கதை மட்டுமல்ல, உலகிற்கு நன்மை தரும் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.